அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியா காத்தமின் நபியீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய என் பாசத்திற்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால ஒதுவுடைய பாடங்கள், குளிப்புடைய பாடங்கள், தயம்முடைய பாடங்கள், இப்படி இபாதத்துகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சுத்தம் என்ற ஒரு அடிப்படையில் அந்த சாப்டர்களை நாம் முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் இப்போ இபாதத்திற்குள் நாம் நுழைத்து இருக்கின்றோம். தொழுகையை நாம் ஆரம்பம் செய்து 2 பார்ட்டுகளை முடித்துவிட்டு இன்றைக்கு 3வது தொடரிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று நாம் போட்ட வீடியோவில் தொழுகையுடைய நேரங்கள், அவுகாத்து சலாத், தொழுகையுடைய நேரங்கள் எது எது என்பதை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதே தொடரிலே தொழுகை சம்பந்தமான சில நேரங்கள், அதாவது எந்த நேரங்களில் நாம் தொழுவது அது ஒரு முஸ்தஹப்பான விஷயம். என்னங்க, எந்த நேரங்களில் நாம் தொழுவது அது ஆகுமான ஒரு விஷயம். இப்போ தொழுகைக்கு இந்த நேரங்கள் என்று குறிப்பிட்டு இருந்தாலும் எந்த நேரங்களில் நாம் தொழுவது சிறந்தது, அது முஸ்தஹப்பானது என்பதை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்ப்போம். அப்போ பாருங்க, முதல் ஃபஜருடைய தொழுகை. ஃபஜருடைய தொழுகையில் நாம் என்ன சொன்னோங்க, நேரம் சூரியன் உதயமாகுவதற்கு அந்த மேகத்தில் ஒரு வெண்மையான நிறம் ஏற்படும், அப்போலிருந்து ஃபஜருடைய வக்து ஆரம்பமாகுதுன்னு சொல்லி நாம் சொன்னோம். அப்போ பாருங்க, அதாவது அந்த சூரியன் உதயமாகுவதற்கு ஒரு 25 அல்லது 30 நிமிடத்திற்கு முன்பு அந்த வெண்மையான நிறம் ஏற்படும் பார்த்தீங்களா, அப்போலிருந்து நாம் என்ன செய்யலாம், ஃபஜருடைய அந்த வக்தை நாம் ஆரம்பித்து கொள்ளலாம். அப்போ பாருங்க அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்ம அப்படிதான் இன்னைக்கு நாம தொழுது கொண்டிருக்கின்றோம். அப்படி தொழுவது தான் என்னங்க, அது ஒரு முஸ்தஹப்பான விஷயம் என்பதாக சொல்கிறார்கள். அடுத்து துஹருடைய நேரம். இப்போ துஹருடைய நேரம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில், இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கடுமையான வெயில் காலமாக இருக்கு, வெயில் காலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம துஹருடைய தொழுகையை கொஞ்சம் பிற்படுத்தி தொழுவது முஸ்தஹப். அதாவது இஸ்லாம் பொறுத்தவரை யாருக்கும் எந்த ஒரு சிரமத்தையும் கொடுக்காது. அதனால என்ன சொல்லுது ஷரியஅத், நமக்கு வெயில் காலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் துஹரை பிற்படுத்தி தொழுவது அது ஆகுமானது, அது ஒரு முஸ்தஹப்பான விஷயம் என்பதாக சொல்கிறார்கள். இதே குளிர்காலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் முற்படுத்தி தொழுவது என்னங்க, அது ஜாயிஸ் தான். அதே போல் நம்ம குளிர்காலத்தில் அந்த துஹருடைய தொழுகையை பிற்படுத்தி தொழுவதும் நமக்கு என்னங்க, அதுவும் ஜாயிஸான விஷயம். அதே பிற்படுத்தி தொழுவது எப்போன்னு சொன்னால், அதாவது ஜவாலு ஷம்ஸ், அந்த சூரியன் சூரியன் சாய்ந்து விட்டது என்று கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாங்க, பிற்படுத்தி நாம தொழுவலாம். அதே போல் பாருங்க, அசருடைய நேரம் பார்த்தீங்கன்னா சூரியன் அதனுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் நம்ம அசருடைய தொழுகையை பிற்படுத்தி தொழுவது அது என்னங்க, முஸ்தஹப்பான விஷயம். ஆனால் இருந்தாலும் குளிர்காலத்தில் இப்போ மேகமூட்டமாக இருக்குது, அந்த ஒரு சமயத்தில் அசருடைய தொழுகையை கொஞ்சம் நாம் முற்படுத்தியே தொழுவது சிறந்தது, முஸ்தஹப்பானது. ஏன்னு சொன்னால் ஒரு கால் மேகமூட்டமாக இருக்குது, அப்படி இருந்தும் நம்ம பிற்படுத்தி தொழுதால் எங்கே மக்ரிபுடைய வக்து அதில் வந்துருமோ, இப்போ மக்ரிபுடைய வக்து வந்துருதா இல்லையான்னு சொல்லி மேகமூட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு தெரியாது, ஏன்னா சூரியன் மறைகிறது தெரியாது. அதனால மேகமூட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அசருடைய தொழுகையை முற்படுத்தியே நம்ம தொழுது கொள்வது அது ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலும் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி தாங்க இன்னைக்கு நம்முடைய தொழுகையுடைய நடைமுறைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் பாருங்க, மக்ரிபுடைய நேரம் அந்த வக்து வந்த உடனே நம்ம தொழுது கொள்வது முஸ்தஹப்பான விஷயம். ஆனால் இருந்தாலும் இப்போ மேகமூட்டமாக இருக்குதுன்னு சொன்னால் மக்ரிபுடைய நேரத்தை கொஞ்சம் பிற்படுத்தி தொழுவது அது முஸ்தஹப்பானது. ஏன் தெரியுமா, ஏன்னு சொன்னால் சூரியன் மறைஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் நம்ம ஒரு பேணுதலுக்காக பிற்படுத்தி தொழுவது அது ஒரு முஸ்தஹப்பான விஷயம் என்பதாக சொல்கிறார்கள். அதே போல இஷாவுடைய நேரம், இரவில அந்த 3ல் ஒரு பகுதி வரை நம்ம என்ன செய்யலாங்க, நம்ம தொழுது கொள்ளலாம். அதாவது இரவை 3ல் ஒரு பகுதியாக நீங்க என்ன செய்யுங்க, ஆக்கிக்கோங்க. அந்த 3ல் ஒரு பகுதி, அந்த முதல் பகுதி அதனுடைய முடிவு நேரம் வரைக்கும் நம்ம தொழுது கொள்வது முஸ்தஹப்பான விஷயம். சரிங்களா, இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே முஸ்தஹப்பான விஷயம். அதே போல வித்ருடைய தொழுகை நம்ம எப்போ தொழுகிறது, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா, வித்ருடைய தொழுகையை பொறுத்தவரை நம்ம இரவுடைய கடைசி நேரத்தில், அதாவது இந்த தஹஜ்ஜுத் இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்தில் நாம் தொழுது கொள்வது தான் ரொம்ப சிறந்த ஒரு விஷயம், அல்லாஹ்வுக்கு பிரியமான விஷயம். அல்லாஹ் அந்த நேரத்தில் நமக்கு நன்மைகளை, சவாபுகளை அல்லாஹ் அதிகப்படுத்துறான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது எப்போன்னு சொன்னால் யார் அந்த ஒரு பழக்கமுடையவராக இருக்கிறார்களோ, அதாவது அவர் கண்டிப்பாக அந்த தஹஜ்ஜுடைய பேணுதல் அவருக்கு இருக்கு, அவர் இரவுடைய கடைசி நேரத்தில் எழுந்திருப்பாருன்னு சொல்லி அவருக்கு கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம், பிற்படுத்துறது சிறந்தது. இல்லைனா நான் எழுந்திருக்க மாட்டேன், ஃபஜருக்கு தான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் பழக்கமாக இருந்தாருன்னு சொன்னால் அப்போ ஒரு இஷாவுக்கு பிறகு தொழுது கொண்டு அவர் என்ன செய்யணும், தூங்கிக் கொள்வது ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல பாருங்க, இப்போ இது ஒரு பொதுவான சட்டம். இப்போ ஒரே வக்தில் 2 ஃபரதான தொழுகைக்கு மத்தியில் நம்ம ஜம்மு செய்யக்கூடாது. அது இன்னைக்கு நிறைய பேர் தவறாக இன்னைக்கு நம்ம புரிந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஹாஜிகள் செய்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நாமளும் அப்படி செய்யக்கூடாது.
எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, உதுர் இருந்தாலும் சரி, உதுர் இல்லாட்டாலும் சரி, காரணம் இருந்தாலும் சரி, காரணம் இல்லைனாலும் சரிங்க, ஒரே ஒரு வக்தில் நம்ம 2 தொழுகைக்கும் மத்தியில் அதாவது 2 ஃபரதான தொழுகைக்கும் மத்தியில் நம்ம ஜம்மு செய்யக்கூடாது. இப்போ உதாரணமாக ஜுஹருடைய வக்து இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த ஜுஹருடைய வக்திலேயே நம்ம ஜுஹரையும் சரி அசரையும் சரி நம்ம சேர்த்து ஜம்மு செய்யக்கூடாது. அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் தங்கடம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நம்ம அப்படி தொழுவக்கூடாது என்பதாக மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் ஹாஜிகளுக்கு மட்டும் அதில் அனுமதி இருக்கு. ஹாஜிகள் என்ன செய்வாங்க, அரஃபாவுடைய நாளில் எங்கள் இமாமுடன் சேர்ந்து துஹருடைய வக்திலேயே ஜுஹரையும் அசரையும் அவர்கள் ஜம்மு செய்வார்கள். அதே போல பாருங்க முஸ்தலிஃபாவில், அதாவது அரஃபாவுடைய நாளில் நைட்டு என்ன செய்வாங்க, முஸ்தலிஃபாவுக்கு போயிடுவாங்க. அந்த முஸ்தலிஃபாவுடைய நாளில் அவங்க அந்த முஸ்தலிஃபாவில் எப்போ போய் சேர்றாங்களோ அப்போ என்ன செய்வாங்க, அந்த மக்ரிபையும் இஷாவையும் அவர்கள் ஜம்மு செய்து கொள்வார்கள். அப்போ புரிஞ்சிருச்சா, இது ஹாஜிகளுக்கு மட்டும் என்னங்க, அது இஜாசத்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், அனுமதி கொடுக்கப்பட்ட விஷயம். அப்போ அதை வச்சு இன்னைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நாமளும் அப்படி ஜம்மு செய்யலாம். ஏதாவது காரணம் இருந்தா, ஏதாவது நான் வெளியூருக்கு போறேன், ஏதாவது ஒரு எனக்கு வேலை வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம முன் கூட்டியே நம்ம என்ன செய்து விடக்கூடாது. அந்த வக்திலேயே நம்ம ஒரே அடியா 2 ஃபரதான தொழுகைகளையும் நம்ம தொழுது கொள்ளக்கூடாது. இது முற்றிலும் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால இன்றைக்கு நாம எந்த வக்துகளில் நம்ம தொழுது கொள்வது முஸ்தஹப்பானது ஆகுமானது என்பதை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உள்ள தொடராக இதே தொழுகை சம்பந்தமான அந்த நேரங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம், ஏன்னா இந்த நேரங்கள் சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நாம் அறிந்து புரிந்து அதை விளங்கி வைத்திருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எந்த நேரங்களில் லா தஜூசு, எந்த நேரங்களில் தொழுவது ஜாயிஸ் இல்லையோ, எந்த நேரங்களில் தொழுவது மார்க்கம் தடையாக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நேரங்கள் எது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உள்ள அந்த வீடியோவில் நாம் தொடராக கண்டினியூவாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் எப்படி இந்த கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அதே போல மற்றவர்களுக்கும் அல்லாஹ் இதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்லியத்தோடு அனைவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்ட விஷயங்களை உள்வாங்கி இந்த மார்க்க சட்டத்திட்டங்களை மறக்காமல் இருக்க அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதை அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.